அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய மருத்துவ நேரம் பகுதியில் மருந்தில்லா மருத்துவம் எனப்படும் அக்குபங்சர் மருத்துவம் குறித்த ஒரு சிறப்பு நேர்முகத்தை கேட்க போறோம். இன்றைய நேர்காணலில் அக்குபங்சர் மருத்துவர் டாக்டர் என் வசந்தா அவர்கள் இணைகிறார். இவருடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் சி சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்க போறவங்க மருந்தில்லா மருத்துவம் என்று சொல்லப்படும் அக்குபஞ்சர் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் வசந்தா அவர்கள். வணக்கம் டாக்டர். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் டாக்டர் வசந்தா நாராயணன். நான் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையை ஒரு 7-8 ஆண்டுகளாக நமது காரைக்குடியில் கோல்டன் சிங்கர் மஹால் அருகில் ஆரா சிகிச்சை மையத்தில் செய்து வருகிறேன். இந்த அக்குபஞ்சர் ஒரு கடல் மாதிரி ஒரு மருத்துவம். இதில் பலவிதமான கிளைகளும் உண்டு. இதன் மூலம் மருந்தில்லாமல் நாங்கள் பலவிதமான வியாதிகளையும் குணப்படுத்தி இருக்கிறோம். டாக்டர், இப்போ மக்களிடையே இது மாதிரி மாற்று மருத்துவ முறைகள் மேல நம்பிக்கை அதிகமாகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்ன இருந்ததை விட இது மாதிரியான மாற்று மருத்துவ முறைகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுங்க. காலங்காலமாக நம்ம மக்கள் எல்லாருமே இந்த மருந்து மாத்திரைகள் மேலே நம்பி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மருத்துவர் அணுகுவாங்க. அதாவது இப்போ வயிறுக்குன்னா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போகணும், இப்போ கிட்னிக்குன்னா நெஃப்ராலஜிஸ்ட்டை போகணும், தலைக்குன்னா நியூராலஜிஸ்ட்டை போகணும். இந்த மாதிரி பலவிதமான ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், கார்டியாலஜிஸ்ட்னா இருதயத்துக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ஆங்கில மருத்துவரையும் நாடுகிறார்கள். அதற்கேற்ற மாதிரி மருந்துகளையும் சாப்பிட்றாங்க. அந்த மருந்து நல்லா வேலை செய்யும், ஆனால் சம்டைம்ஸ் சைடு எஃபெக்ட்ஸும் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. அவங்களோட உடம்புகள் பாதிப்படையுது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒரு வீரியமாக இருக்குது. இந்த வீரியமான மருந்துகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு பூரண குணம் கிடைக்குதான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உடம்பு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்களோட வாழ்நாள் முழுக்க இந்த மருந்து மாத்திரைகளை நம்பியே அவங்க கடக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாற்று முறை மருத்துவம்னு வரும்போது நம்ம மருந்து இல்லாமல் எந்த விதமான மருந்துகளும் உடலுக்குள் உட்கொள்ளாமல் வெளிப்புறத்திலிருந்தே உள்புற நோய்களை நாங்கள் குணப்படுத்துகிறோம். இது எப்படின்னா, இது ஒரு பாரம்பரியமான மருத்துவம், பழமையான மருத்துவம். முக்கியமாக இந்தியாவில் தான் இந்த மருத்துவம் ஆரிஜின் ஆயிருக்கு. டாக்டர், இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை சீனாவிலேருந்து தோன்றுனதா ஒரு பொது கருத்து இருக்கு. இது எங்கே தோன்றுனது, இது எப்படி வளர்ந்து வந்தது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அக்குபஞ்சரோட ஆரிஜின் நம்ம இந்தியான்னு தான் சொல்லணும். அக்குபஞ்சருங்கிற பேரில் நம்ம இந்தியாவில் வரல. அதாவது வர்மக்கலையாக நம்ம நாட்டில் தோன்றிய இந்த மருத்துவம் சில சித்தர்கள், போகர் என்ற சித்தர் மூலமாக நம்ம சைனாவை சென்றடைந்து அங்கே ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் அவங்க அதை பண்ணி அக்குபஞ்சர் என்று பெயர் சூட்டி அதுக்கு சில வைத்திய முறைகளை மாற்றி இந்த வர்மக்கலையானது அக்குபஞ்சர் என்று மருவி இப்பொழுது உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. ஆக இதோட ஆரிஜின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட வர்மக்கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கால்வாசி அந்த வர்ம புள்ளிகளும் அக்குபஞ்சர் புள்ளிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அக்குபஞ்சருக்கு நாங்கள் அடிஷ்னலாக நீடில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஃபார் வர்மக்கலை கையாலே அந்த ப்ரெஷர் பண்ணி பண்ணுறது. ஸோ பேசிக்காக நம்மளோட வர்மக்கலை ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பத்தாததுனால அங்கு போன சித்தர்களின் மூலமாக அது இப்போ அக்குபஞ்சராக மாறி நமக்கு புதுமையாக வந்திருக்கிறது. அப்போ இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவ முறை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் இந்த செய்தி புதியதாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இந்தியாவில் தோன்றி சைனாவில் போய் அதுக்கப்புறம் அது எப்படி பிரபலமானது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது 1972 அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த நிக்சன் என்பவர் சீன சுற்றுப்பயணம் சென்றுள்ளார்கள். அப்போது அவருடன் இருந்த நிருபர் ஒருவருக்கு தீராத வயிற்று வலி வந்தது. அப்போ அங்கே இருந்து அந்த சீனாவில் உள்ள அக்குபஞ்சர் மருத்துவரால் உடனடியாக அந்த நிருபருக்கு அந்த வலி குணமாகியது. ஸோ அதை வச்சு அதில் ஆச்சரியமடைந்த அமெரிக்க அதிபர் அந்த அக்குபஞ்சரை தன் நாட்டிற்கும் எடுத்து சென்று உலகத்திற்கும் எடுத்து வெகுவாக பரப்பினார்கள். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது இப்போ WHO என்று சொல்லுவோம். அது இப்போ நிறைய பலவிதமான நோய்களுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சையை நல்ல சிறந்த மருத்துவமாக அங்கீகரித்து உள்ளது. சிறப்பு டாக்டர்.
இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையோடைய அடிப்படை தத்துவம் என்ன? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அக்குபஞ்சரோட அடிப்படை தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஓடக்கூடிய பிராணசக்தி. இதை வந்து நம்ம பிராணன்னு சொல்லலாம். சைனீஸ் முறைப்படி அதை சீன்னு சொல்லுவாங்க. இந்த பிராணசக்தி நம்ம உடம்புல ஓடுற வரைக்கும் தான் நம்ம இந்த மனிதனோட உடலில் உயிர் தங்கும். இந்த பிராணசக்தி வந்து எங்கு எப்போது தடைப்பட்டாலும் நம் உடம்பில் நோய் தோன்றுகிறது. ஆக இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நம் உடம்பில் உள்ள சக்தி ஓட்டத்தை எந்தவிதமான தடையும் இல்லாமல் ஆக்குகிறது. அந்த பிராணசக்தி உடம்பில் அனைத்து உறுப்புகளுக்கும் அதுக்கு தேவையான அளவு கிடைக்கும் பொழுது எந்தவிதமான நோயும் நம் உடம்பில் வருவதில்லை. மேலும் பஞ்சபூத கொள்கையை உள்ளடக்கியது இம்மருத்துவம். அதாவது நம்மளோட உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அதாவது எப்படின்னா மரம், நீர், காற்று, நெருப்பு, வாயு, பஞ்சபூதங்களின் கலவை தான் நம்மளோட உடல். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மண் என்று எடுத்துக்கொண்டால் மண்ணீரல், இரைப்பை போன்ற உறுப்புகளை சார்ந்ததாகும். நெருப்பு என்று எடுத்துக்கொண்டால் இருதயம், இருதய உறை, சிறுகுடல், மூவெப்ப மண்டலம், இது எல்லாமே வந்து நெருப்பு மூலகத்துக்கு உரியதாகும். இப்போ மர மூலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கல்லீரல், பித்தப்பை இதெல்லாம் மர மூலகத்துக்குள் வரும். காற்று மூலகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நுரையீரல், பெருங்குடல் இது எல்லாமே வந்து காற்று மூலகத்தில் வரும். நீர் மூலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிறுநீரகம், சிறுநீரகப்பை இது எல்லாமே நீர் மூலகத்துக்குள்ளே வரும். ஆக மொத்தம் இந்த பஞ்சபூத சக்திகளும் நம்ம உடம்பில் இருக்கிறது. இந்த சக்தியை வந்து எந்த மாறுபாடு ஏற்பட்டாலும் அது வந்து நோயாக வெளிப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு அதிகமாக காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நெருப்பு மூலகம் அதிகமாக இருக்கும் உடம்புல. அப்போ அந்த நெருப்பு மூலகத்தை நாடி பரிசோதனையின் மூலமாக துல்லியமாக கண்டறிந்து நம்ம அந்த நெருப்பு சக்தியை நம்ம குறைக்கும் பொழுது மற்ற மூலகங்களையும் சரிவர அதை பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து உடம்பில் இருக்கும் நோயானது கட்டுக்குள் வருகிறது. இதுதான் அக்குபஞ்சரோட அடிப்படை தத்துவம். அப்போ இந்த நாடி பிடிச்சி பார்க்கறது மூலமாகவே ஒரு நோயாளியுடைய குறைகள் என்ன, எந்த பகுதி அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியுமா டாக்டர்? நாடி வந்து ஒரு மனிதனோட உடல்நிலையை துல்லியமாக சொல்லும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிராணசக்தியே உடம்புல இல்லைன்னா நாடியே வராது. ஆனால் அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் 12 நாடிகளை நாங்கள் பார்ப்போம். இந்த 12 நாடிகளும் ஒவ்வொரு உறுப்பை சார்ந்து இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்னியோட பல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வீக்காக இருக்கும்போது சில அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறது, எலும்பு தேய்மானம், பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸு, அவங்க கன்சீவ் ஆகல டிஃபிகல்ட்டி இருக்கிறது, இது எல்லாமே. ஸோ வந்து இந்த நீர் மூலகத்தை வந்து நம்ம சரி பண்ணும்போது இது எல்லா குறைகளும் தன்னாலே சரியாகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்க மூட்டு வலின்னு மட்டும்தான் நம்மள்ட்ட வந்திருப்பாங்க. ஆனால் நம்மள்ட்ட வரும்போது சில பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், முடி கொட்டலாம், இதெல்லாம் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த பல்ஸ் பேலன்சிங் அப்படிங்கிற நம்ம பண்ணும்போது அவங்க சொல்லாத சில வியாதிகளும் நம்ம வந்து இந்த பல்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது தன்னாலே சரியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து இப்போ அல்சருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனால் வந்து நம்ம அல்சரை ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சரியாகுது. அவங்களுக்கு வந்து மற்ற அவங்க எதிர்பாராத சில நோய்களும் சரியாகுது. இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக என்னென்ன விதமான வியாதிகளை வந்து குணப்படுத்துறீங்க டாக்டர்? அதாவது திருக்குறளில் வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லுவார், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்க வாய்நாடி, வாய்ப்பச் செயல். அதாவது நோயோட மூல காரணத்தை தெரிஞ்சாதான் அந்த நோயை வந்து நம்ம அடிப்படையாகவே குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் அக்குபஞ்சர் போயிட்டுருக்கு. இதில் வந்து எல்லா விதமான வியாதிகள் எதெல்லாம் ஒரு நம்மளால் பொறுத்திருந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமோ அந்த வியாதிகள் எல்லாமே நம்ம குணப்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எல்லா வலிகளையும் அக்குபஞ்சர் குணப்படுத்தும். கை கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி எல்லா விதமான வலிகளையும் குணப்படுத்தும். ஆல் அனால்ஜெசிக் எஃபெக்டை வந்து கொடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹோமியோஸ்டாட்டிக் எஃபெக்ட் எதுக்கு தேவையாக இருக்கோ, அதாவது உடல் சமநிலையாக இருக்கணும். இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸாக இருக்கணும். கூட போனால் ஃபீவர்னு சொல்லுவோம், கீழே போனாலும் குளிர் காய்ச்சல் வந்துடும். ஸோ அந்த ஹோமியோஸ்டாட்டிக் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதே மாதிரி தைராய்டு லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஸோ வந்து அது எப்போவுமே கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இந்த மாதிரி பிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபியும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், சுகர், அந்த பல்ஸ் ரேட்டு, இது எல்லாமே வந்து எதெல்லாம் நம்ம பேலன்ஸாக நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து அக்குபஞ்சர் வந்து சரிப்படுத்தும்.
இன்னொன்று முக்கியமான என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணும் அக்யூபஞ்சர். அந்த நம்மளோட இம்யூனிட்டியை வந்து அதிகமாக்கும், நம்மளோட உள் உறுப்புகளோட சக்தியை வந்து அதிகரிக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜீரண சக்தி, ஒரு ஆஸ்மா பேஷண்ட் ரொம்ப வீசிங்காக இருக்காங்கன்னா அவங்களோட லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இப்போ வந்து அவங்களோட கிட்னி வந்து ஃபெயிலியரை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களோட கிட்னி இதுக்கு. ஸோ உள் உறுப்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது போக அக்யூட் அண்ட் க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அக்யூட்னா இப்போ சமீபமாக தீவிரமாக வந்த நோய்கள், இல்லை நாள்பட்ட நோய்கள், ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களையும் நம்ம குணப்படுத்தலாம். முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா இதில் அக்குபஞ்சரோட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ரிகவரி எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த பக்கவாதம்லாம் வந்தவங்க 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்க டாக்டர்கிட்ட போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு சரியாகும். ஆனால் நாள்பட்டு பக்கவாதம் வந்தவங்களும் பைய நம்ம வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கலாம் அக்யூபஞ்சரில். ஸோ இந்த மோட்டர் ரிகவரிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்யூபஞ்சர். இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம நரம்பு சார்ந்த நோய்கள், பார்க்கின்சன்ஸு அந்த மாதிரி சில நோய்கள் அதுவும் நல்லா குணப்படுத்தலாம். நல்ல செடேட்டிவ் எஃபெக்ட் இருக்குது அக்யூபஞ்சரில். அதாவது அக்யூபஞ்சர் என்பது உடல் சார்ந்த நோய்களை மட்டுமல்ல மனம் சார்ந்த நோய்களையும் குணப்படுத்தும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக தூக்கம் வரல, ப்ளஸ் வந்து சில பேருக்கு வந்து திடீர்னு பார்த்தா சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும், ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அந்த டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அவங்களோட அந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றுறதுக்கு, நல்ல தூக்கமின்மை இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு வந்து அக்யூபஞ்சர் வந்து முக்கியமாக ரொம்ப உதவியாக இருக்கும். டாக்டர், நீங்கள் சொன்னீங்க பொறுத்திருந்து குணப்படுத்தக்கூடிய வியாதிகள் அதை வந்து இந்த அக்குபஞ்சர் தீர்த்து வைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா எமர்ஜென்சியாக வந்து ஏதாவது ஒரு நீடு இருந்ததுன்னா இந்த அக்குபஞ்சரில் சரிப்படுத்த முடியுமா? எமர்ஜென்சி மெடிசனும் அக்யூபஞ்சர் சரி பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம எமர்ஜென்சி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களோட கான்ஷியஸ்னஸ் ரிவைவ் ஆகும். அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொண்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோமோ, வழியில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இப்போ அவங்கள வந்து என்ன பண்ண முடியும், பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஃபஸ்ட் எய்ட் ரெமெடி மாதிரி அவங்களுக்கு சில எமர்ஜென்சி பாயிண்ட்ஸை கொடுத்தோம்னா அது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அன்டில் வி ரீச் த ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து அந்த எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அக்யூபஞ்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பள்ளி படிக்கக்கூடிய அல்லது கல்லூரி படிக்கக்கூடிய வளரிளம் பெண்களுக்கு இந்த பிசிஓடி இது மாதிரியான பிரச்சனைகள் இப்போ அதிகமாக இருக்குது டாக்டர். அது வந்து இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக சரி பண்ண முடியுமா? இப்போ எல்லா லேடிஸுக்குமே காமனாக இருக்கிறது இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான். இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், இல்லை பீரியட்ஸ் வந்தால் நிற்காது, இல்லை பிசிஓடியாக இருக்கும். இது வந்து ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே வந்து இப்போ வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு வந்து பலவிதமான காரணங்கள் இருக்குது. இதையுமே நம்ம அக்யூபஞ்சர் மூலமாக நல்லபடியாக சரி பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு சிம்பிள் இது என்னென்னா, முடிஞ்ச அளவு லேடிஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கணும். அது ஒரு குடும்பத்தில் இருக்க சுமையாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை சுமையாக இருக்கட்டும், எந்த ஒரு இதையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி அவங்க பண்ணுற வேலையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் போது நார்மலாக அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. என்றைக்கு நம்ம ஒரு ஹரிபரி லைஃப்பில் இருக்கோமோ, இல்லை அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறமோ அந்த டைத்தில் நம்ம உடம்பு வந்து எஃபெக்ட் ஆகுது. இதோட நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றிக்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி இந்த மைதா கலந்த உணவுகள் சாப்பிடாம, ப்ராய்லர் சிக்கன் ரொம்ப சாப்பிடாம, பேக்கரி ஃபுட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். இப்போ இந்த சிகிச்சை முறையில் நீங்கள் வந்து மாத்திரைகள் மருந்துகள் உள்ளே எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் கொடுக்கறது இல்லைங்களா டாக்டர்? அப்போது இதில் வேறு என்ன வகையான சிகிச்சைகள் இதில் இருக்குது? இப்போ மருந்து மாத்திரை இல்லாமல் மருந்தில்லா மருத்துவத்தின் மூலமாக நம்ம உடம்புல உள்ள எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது அக்யூபஞ்சரில். இது வந்து நம்ம ஒரு லேசர் மூலமாக, இப்போ ஒரு தோல் வியாதிகள் இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம லேசர் மூலமாக குணப்படுத்துகிறோம். இதிலே மாக்சிபியூஷன் இருக்குது. மாக்சிபியூஷன்னா என்னென்னா மூலிகை புகை. மூலிகை புகையை வந்து நம்ம வலி உள்ள இடங்களுக்கு நம்ம வந்து செலுத்தும் போது அவங்களோட வலி ரிலீஃப் ஆகுது, ரத்த ஓட்டம் சரியாகுது, அந்த மசில்ஸ் பிரெயின்ஸ் எல்லாம் சரியாகுது. அப்புறம் கப்பிங்னு ஒன்று இருக்குது. கப்பிங்லேயே பல விதமான கப்பிங் இருக்குது. அதில் வந்து ஹீட் தெரப்பி கொடுப்போம், மூவிங் கப் கொடுப்போம், ஹெர்பல் கப்பிங் இருக்குது. அந்த மாதிரி அந்த கப்பு மூலமாக வச்சு பல அதிசயங்களை நிகழ்த்தலாம். வலிகள் பல வெகுவாக குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ அக்யூபஞ்சர்னு இருக்குது.
எலக்ட்ரோ அக்யூபஞ்சர் எப்படின்னா நம்ம அந்த செலுத்துகிற ஊசி மூலமாக சில கரண்ட்டையும், அதாவது பேட்ரி கரண்ட், மைல்டு கரண்ட்டையும் செலுத்தும் போது இன்னமும் கூட நம்மளோட நிவாரணம் வந்து விரைவாக கிடைக்குது. இது போக பாத அழுத்த சிகிச்சை எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அக்யூபஞ்சர்லேயே பலவிதமான கிளைகள் இருக்குது. ஒவ்வொரு கிளைகளும் ஒவ்வொரு வியாதியை குணப்படுத்துவதற்கு மிகவும் சிறந்ததாக விளங்குகிறது. டாக்டர், இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு ஊசியை பார்த்தாவே பயமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நிறையா ஊசியை நான் அதுலேருந்து பார்க்கும்போது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிறையா ஊசிகளை வேறு வேறு பாயிண்டில் குத்துற மாதிரி, அதுவும் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது வலிக்குமா? இந்த ஊசி குத்துறதுனால எதுவும் காயங்கள், வேறு எதுவும் பிரச்சனைகள் வருமா? இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் அண்டு ஒரு தயக்கம் இல்லையா? அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஊசினே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஊசினா எல்லாருமே பயந்துருவாங்க. யாருமே வந்து இன்ஜெக்ஷன் போட விரும்ப மாட்டாங்க. இது வந்து மைல்டு பின்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பின்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. சின்ன பின்ஸ், பேபி பின்ஸ் இருக்குது, காதில் போடுற பின்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து நம்மளோட உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சைஸில் இருக்குது. எல்லாமே ரொம்ப வலிக்காது. இது வந்து ஒரு எறும்பு கடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின்ஸை வந்து நம்ம கரெக்டான பாயிண்டில் நாடி பார்த்து நம்ம போடும்போது நமக்கு வந்து இம்மென்ஸ் ரிலீஃப் கிடைக்கும். நம்ம அதிகமான வலிகளால் கஷ்டப்படும் போது இந்த ஒரு சின்ன எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு வலி வந்து ஒரு பெருசு இல்லை. இது வந்து உள்ளுக்க மருந்து மாத்திரை எடுக்காமல் நீங்கள் குணமாகறீங்க. அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். இப்போ மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது அதுக்குன்னு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லையா? அதனுடைய பக்க விளைவுகள் அதுவே வந்து பலவிதமான வலிகளையோ இல்லை நோய்களையோ கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான மாற்று மருத்துவ முறைகள் நமக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் நோயை குணப்படுத்துது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு செய்தி தான். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி டாக்டர், இது வந்து பெருந்தொற்று காலம். இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து உலகத்தையே ஒரு சுற்றி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போயிருச்சு. இப்போவும் கூட இன்னும் அடுத்த அலை வரப்போகுது, அந்த கொரோனா மியூட்டேஷன் ஆகி வேறு வகையான வைரஸ் பரவுது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை அந்த செய்திகள் வந்து நமக்கு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிறத ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இம்யூனிட்டியை வந்து இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக வந்து நம்ம அதிகரிக்கலாம் சொன்னீங்க. அது மூலமாக வந்து கொரோனா வராமல் தடுக்க முடியுமா? நம்ம உடம்புல இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும்போது எந்த ஒரு நோயுமே நம்ம உடம்புல வந்து அணுகாது. இம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் அவங்களோட இம்யூனிட்டி வந்து அதிகமாகும்போது எந்த விதமான நோய்களையும் எதிர்த்து நம்ம உடம்பு போராடும். அந்த மாதிரி இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அக்யூபஞ்சர் பெரிதும் உதவியாக இருக்கும். அப்படியே வந்து கொரோனா வந்துட்டு போனவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தீராத உடம்பு வலி, அவங்களோட இருமல் நிற்காமல் இருக்கும். இது எல்லாமே நம்ம அக்யூபஞ்சரில் சரி பண்ணலாம். முக்கியமாக உடம்பு வலிகள், அந்த ரொம்ப நாள்பட்ட இருமல், இது எல்லாமே வந்து சப்சைட் ஆகிறதுக்கு வந்து நம்ம நல்ல பாயிண்ட்ஸ் பண்ணி நல்ல அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். ரெண்டாவது, நம்ம கொரோனாவை பற்றி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே அது ஒரு வகை தொற்று. அது வந்து எல்லா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி அது ஒரு இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து நம்ம கூட்டிக்கிட்டோம்னா நம்ம எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டாம். இதற்கு வந்து அக்யூபஞ்சர் வந்து உங்களுக்கு பெரிதும் துணையாக இருக்கும். இப்போ கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினா நம்ம அதை தடுத்துடலாம் அப்படின்னு சொன்னீங்க டாக்டர். இப்போ கொரோனா வந்த பேஷண்ட்ஸுக்கு இந்த சிகிச்சை முறையில் என்ன மாதிரியான சிகிச்சை நீங்கள் கொடுக்குறீங்க? சிகிச்சை முறைன்னு சொல்லும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவங்களோட நாள்பட்ட இருமல், உடம்பு வலி, அவங்களோட வேறு சில பேருக்கு வந்து கொரோனா வந்துட்டு போனோன்னு மூட்டு வலி கூட அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அக்யூபஞ்சர் மூலமாக. மாத்திரையோ மருந்தோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அலோபதி மருத்துவ முறையில் ஒரு 3 நாளைக்கு ஒரு டோசேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு காலக்கெடு இருக்கா? இத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும், இந்த விதமான வியாதிகளுக்கு இத்தனை நாள் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காலக்கெடு இருக்கா டாக்டர்? இதில் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி காலக்கெடு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 நாள் தான் ஆகுது அப்படின்னா அவங்கள நம்ம சீக்கிரமாகவே ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ்லேயே அவங்களுக்கு நல்ல க்யூர் கொடுக்கலாம். இது இப்போ ரொம்ப நாள்பட்ட வியாதிகள்னால் இப்போ சுகர் வந்து இப்போ அவங்களுக்கு 5-6 வருஷமாக இருக்குது, ப்ரெஷர் 5-6 வருஷமாக இருக்குன்னா நம்ம படிப்படியாக அவங்களோட மாத்திரைகளை குறைத்து அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு வலிகளுக்குமே மிகவும் சிறப்பானதாக இருக்கும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் டேஸ், அப்புறம் வீக்லி 2 days அந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ரிலீஃப் வந்து நம்ம வந்து சிட்டிங்ஸை குறைச்சிட்டு வருவோம். ஆனால் ஷார்ட் டேர்முக்கு நம்ம சீக்கிரமாக ரிலீஃப் கொடுக்க முடியும் ஃபார் அக்யூட் டிசீசஸ். ஃபார் க்ரானிக் டிசீசஸ் இட் வில் டேக் சம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் பேரலிசிஸ்னால் கொஞ்சம் கூட நாள் பண்ண வேண்டியதாக இருக்கும், கூட மாதங்கள், ஒரு 2-3 மாதங்கள்
ஒரு 3லேருந்து 6 மாதம் வரையும் பேரலிசிஸ் பேஷண்ட்டுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். இது சாதாரண தலைவலி அப்படின்னு வந்தாங்கன்னா அது வந்து இப்போ ஒரு மைக்ரேன் வருது அப்படின்னாங்கன்னா அது ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ்லேயே குணமாயிரும். இப்போ உலகம் முழுக்கவே வந்து ரொம்ப அதிகமாக எல்லாரும் எதிர்கொள்கிற பிரச்சனை வந்து நீரிழிவு நோய் தான் இல்லையா? இதுக்கு வந்து ஒன்ஸ் நம்ம வந்து மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிட்டா லைஃப் ஃபுல்லாகவே அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக தீர்வு இருக்குதா டாக்டர்? கண்டிப்பாக தீர்வு இருக்குது. இப்போ வர்றதுக்கு முன்னால், அதாவது நீங்கள் மாத்திரைகளே எடுக்கிறதுக்கு முன்னால் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சுகரை டயக்னைஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்டர் லைனில் கூட இருக்குது, இவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மருந்து மாத்திரைக்கே போகாமல் ஒரு ஃபியூ சிட்டிங்ஸில் உங்களை வந்து அந்த சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம். இது நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ இன்சுலின் போடுறோம், இவ்வளோ டோசேஜ் எடுக்கிறோம், மார்னிங் ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், நைட்டு ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், இன்சுலின் ஒரு 20 யூனிட்ஸ் போடுறோம் இப்படின்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம படிப்படியாக குறைக்கணும். நம்மளோட ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்களோட டோசேஜ் வந்து படிப்படியாக குறையும். இப்போ 500 mg எடுக்கிறவங்க 250 mg எடுக்கலாம். இப்போ இன்சுலின் வந்து இப்போ ஒரு 20 யூனிட்ஸ் போடுறவங்க பையை குறைச்சி 15 யூனிட்ஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பைய குறைச்சிட்டு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த டயபெட்டிஸ்லேருந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். ஆனால் அதிகமான மாத்திரை எடுக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான நாட்கள் வர வேண்டியது இருக்கும். ஸோ வருமுன் காப்பது நல்லது. நீங்கள் மாத்திரைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் குணப்படுத்துறது. இப்போ பொதுவாகவே வந்து உடல் நலனில் அக்கறை இருக்கிறவங்க யோகா, உடல் பயிற்சி இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளோட சேர்ந்த பயிற்சிகள் அதிகமாக பலன் தர்றதா சொல்கிறாங்க டாக்டர். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பயிற்சிகள் வந்து கொடுக்குறீங்களா? யோகான்னு இல்லை, நாங்கள் வந்து எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆஃப்டர் த பெயின் ரிலீவ்ஸ், அதாவது அவங்க வலியோட எதுவும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஒன்ஸ் கொஞ்சம் வலி செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க மெயின்டெனன்ஸ்க்காக நாங்கள் கடைசியாக எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம். ஒரு நாளைக்கு இத்தனை தடவை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். எக்ஸப்ட் ஃபார் பேராலிசிஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு 20 to 40 minutes ஆகும். சில பேருக்கு ஒரு பக்கம் மட்டும் போட்டால் போதும், சில பேருக்கு 2 பக்கம் போடுற மாதிரி இருக்கும், முன்னாலையும் பின்னாலையும். ஸோ வந்து ஈச் சிட்டிங் வந்து ஒரு மினிமம் 20 minutes ஆகும். இந்த மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரே வந்து ரொம்ப ஆசுவாசமாக இருக்குது டாக்டர் கேட்குறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மாத்திரைகள் வந்து குவியலாக வச்சுட்டு 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்றமோ இல்லையோ மாத்திரை அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதில் வந்து இந்த மாதிரி மருந்துகள் இல்லாத, அதனுடைய பக்க விளைகள் இல்லாத ஒரு மருத்துவ முறை இருக்குது அப்படின்னு கேட்கும்போதே ஒரு நம்பிக்கை ஏற்படுது எங்களுக்கு. இவ்வளவு நேரம் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் விளக்கமாக சொன்னீங்க. உங்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் சார்பாக நன்றிகள். அக்யூபஞ்சர் பற்றிய மேலும் சில தகவல்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள 8930230296 என்ற எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வாய்ப்பை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் முனைவர் ஜி. குணசேகரன் அவர்களுக்கும், அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ். ராஜாராம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு பயனடைந்த நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. அக்குபங்சர் மருத்துவம் குறித்த பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்த மருத்துவர் என். வசந்தா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.